வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் ஓமுருகா அபிஷியல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோயர் திருவண்ணாமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் மடையூர் கிராமம். அவர் பேர் பார்த்தீங்கன்னா சங்கர் சிற்பி. நம்மளோட ஃபேஸ்புக் ஃபாலோயர் அவர். திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ண இருக்கார். அவர் என்ன சொல்கிறான்னு சொல்லி கேட்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து திருச்செந்தூர் முருகன் தரிசனம் பண்ணால் தான் சார் 3 மாதம் ஒரு முறை எனக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது. இங்கே வந்தாவே இன்னும் ஒரு இது அந்த மாதிரி இருக்குது. அதாவது நான் 3 மாதம் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரேன். வேறு ஒன்றும் இல்லை, இதுதாங்க மெயின். அதுக்கு வந்து எப்போ என்ன நடக்குதுன்னு உங்களோட இது சார்பாக யூடியூப் சேனல் சார்பாக அப்பப்போ திருச்செந்தூர் நடக்கிற அப்டேட்டை அப்பப்போ அனுப்பிச்சிடுறீங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறது. நாகை மாவட்டம் கீவளூர் தாலுக்கா ஆவராணி பூச்சேரி ஆலங்குடி இருக்கை கிராமத்துலேருந்து நாங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு வருஷம் போயிட்டுருக்கோம். இந்த நடம் தான் இப்போ நாங்கள் வந்து திருச்செந்தூருக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே வந்து ஆரம்பத்தில் வந்தவங்களாம் ஒரு 15 வருஷம் 20 வருஷம்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. எங்களில் சில குருசாமிகள்லாம் இப்போ தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க எங்களை. அதனால் எங்களுக்கு பெரிய ஒரு புண்ணியம் கிடச்சிருக்குது. அதனால் நம்ம எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஆலங்குடி கிராமத்துலேருந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். நான் வருஷம் வருவோம். இந்த வருஷம் வர்றதுல எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. வந்து முருகனை தரிசித்தோம். முருகனுடைய அறுபடை வீடுகளில் 2ஆம் வீடான இந்த திருச்செந்தூர் முருகனை சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் நினைத்த காரியம் நடக்குங்கிற எண்ணத்தோட முருகனை டெய்லி வழிபாட்டுட்டு இருக்கோம். அது திருச்செந்தூர் வந்து வழிபடுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக வாழணும். இதுதான் என்னுடைய வேண்டுதல்.